உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 16வது ஜோதிட கருத்தரங்கு மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கில் இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்கள் எளிமையான முறையில் தசாபுத்தியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற முறையில் ஜாதக ஆய்வு எப்படி செய்ய வேண்டும், அந்த முறையையும் எளிமையா எப்படி பார்க்கலாம் அப்படின்ற முறையும் நமக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். அதை அன்புடன் நாமளும் கேட்டு மகிழ்வோம் என்று சொல்லி ஐயாவை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 16வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் தசாபுத்தி பலன்களை சுலபமாக சொல்வது எப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். இதுல எப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஜோதிட முறை எடுத்தாலும் தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போதுதான் தற்சமயத்துக்கு என்ன நடக்குங்கிறது சொல்ல முடியும். பொதுவா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இதுல என்ன யோகம் இருக்குது, என்ன அவயோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்திக்கு வந்தோம்னா தான் இன்னைக்கு என்ன நடக்குது, அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சமயத்துல ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா எதுக்காக ஜாதகம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தசாபுத்திக்கு தான் வரணும். ஆனா அது என்னென்ன விதமான விளைவுகள் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துல கிரக நிலைக்கு ஆய்வு செய்ய போயிடும். ஏன்னா இதுல நிறைய பார்த்துட்டேன், ஜாதகத்தையே நிறைய தப்பாவே எழுதி வச்சிருக்காங்க. நான் கைக்கு என்கிட்ட வந்த ஜாதகங்கள்ல எடுத்துட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் தவறாதான் இருக்குது. ஏதோ ஒரு ஜோசியர் தப்பா எழுதி வச்சிடறாரு, எழுதி கொடுத்துட்றாரு முதல்ல. அதையே பல ஜோசியர்கள் அந்த தப்பான ஜாதகம் பலன் சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல இங்கேயா ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு ஒரு நடைமுறை, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான். ஒருத்தருக்கு ஜாதகத்தை தவறா எழுதி செவ்வாதோஷம்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. அந்த நபர் என்ன பண்ணாரு, செவ்வாதோஷ ஜாதகமே ஊரெல்லாம் தேடினாரு, அவருக்கு பொண்ணே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அவர் பொண்ணு தேடி அசந்து போனவாட்டி ஒரு சமயத்துல என்கிட்ட வந்தாரு. அப்ப நான் ஜாதகத்தை பார்த்துட்டு கணிச்சு பார்த்தா அவருக்கு 12ல செவ்வாயே இல்லை, 11ல செவ்வாவே இருக்கு. ஆனா ஜாதகம் எழுதுன 12ல செவ்வான்னு எழுதி வச்சுட்டாரு. அவர் 12ல செவ்வான்னு ஊரெல்லாம் பொண்ணு தேடி அழுத்து போன பின்னால ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா கரெக்டா கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தாலும் கையில கணிச்சு பார்த்தாலும் 11ல தான் செவ்வாய் இருக்கு. அவர் செவ்வாதோஷமே இல்லாத ஜாதகம், சுத்த ஜாதகமா தான் இருக்குது. அதுக்கு பின்னால அவர் என்ன பண்ணாரு, நான் சொல்லி இப்படி ஜாதகத்துல தவறா எழுதிருக்காங்கன்னு சொன்னவாட்டி அவர் எழுதுன ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சாரு. அந்த ஜோசியர் என்ன சொல்லிருக்காரு, நான் எழுதுலீங்க, நான் இப்ப சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சிருந்தேன், என்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் அதை எழுதுனாங்க, அதை நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அதை கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்து பார்க்கும்போது அவர் சுத்த ஜாதகம். அதுக்கு பின்னால இவர் சுத்த ஜாதகம்னு சொல்லி போய் பொண்ணு தேடினாரு. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏயா இத்தனை நாளா உனக்கு செவ்வாதோஷத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னு இப்ப ஜாதகத்தை திருத்திட்டு செவ்வாதோஷம் நீ பொண்ணு தேடுறியாப்ப அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது பொய்யெல்லாம் பரவி போனதுனால அதுக்கு பின்னால உண்மையை பேசினாங்க, எடுபடல. ஆனா உண்மையாகி போச்சு, பொய் உண்மையாகி போனதுனால இப்ப அந்த உண்மை எடுபடல. இப்ப அதுக்கு மேல என்ன பண்ணாரு, கடைசியில ஒரு பரிகார சேவை ஜாதகத்தை ரொம்ப சிரமப்பட்டு தான் கல்யாணத்தை அவருக்கு அமைச்சாரு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு லேட் கல்யாணம் தான் அமைஞ்சதுங்க. ஆனா என்ன ஒரு தகவல் அப்படின்னா, ஜாதகமே நிறைய பிள்ளையா இருக்குது, லக்னமே மாறி போயிருக்குது. ஆமா, என்னுடைய குருநாதர் மாதேஸ்வரன் ஐயா சொல்லுவாரு, நான் எழுதின ஜாதகத்தை ஒருத்தர் உங்ககிட்ட எடுத்துட்டு பார்த்தாலும் கூட அந்த ஜாதகத்தை நம்ம குருநாதர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு நீ சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா குருநாதர் ஜாதகம் தானே சரியா எழுதியிருப்பாருன்னு நீ பார்க்க ஆரம்பிச்சின்னா எல்லா ஜாதகத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவ. அதனால ஜாதகம்னு ஒண்ணு வந்தாலும் அந்த ஜாதகத்துல கிரக நிலைகளோ லக்கினமோ தசாபுத்தியோ சரியா இருக்குதான்னு நீ சோதிச்சு பார்த்தா ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போல என்னன்னா, நான் எல்லா ஜாதகத்தையுமே செக் பண்ணி பார்த்துருவேன். ஒன்னு சிஸ்டத்துலயும் போட்டு பார்த்துக்குவேன், அப்படியே இல்லைன்னா கூட நான் மொபைல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவேன். அந்த விதத்துல தசாபுத்திக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா சுலபமா பலன் சொல்ற மாதிரி தசாபுத்தி கண்ணாடின்னு ஒரு சின்ன சார்ட் ஒண்ணு நான் உருவாக்கியிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்காங்க. அந்த சார்ட் கையில இருந்துன்னு வச்சுங்க, இந்த தசாபுத்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, பாசிட்டிவா நெகட்டிவா, இதை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த புத்திநாதர் எந்த பாவத்துல இருக்கிறாங்களோ அந்த பாவத்துக்கு பலன் சொல்லிடலாம்.
இப்ப 2ஆம் வீட்டுல நின்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு வச்சு அது வந்து பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு பலன் சொல்ல முடியும். இது வந்து சுலபமா, ஏன்னா ஜோதிடம் வந்து பயிற்சியா கத்துக்கிறவங்க நிறைய பேருக்கு இது மிக கை கொடுக்கும். பாண்டித்தியம் பெற்றவங்க வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஜாதகத்துக்கு பலன் சொல்ல வந்துருவாங்க. புதுசா பலன் சொல்றவங்க ஒரு தடவை இந்த தசா புத்தி பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதான்னு சுலபமா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த சூத்திரம் அமைச்சிருக்கேன். இது சுலபமா சொல்றதுக்கு ஒரு 4 டிப்ஸ் தான். என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் என்ற நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்திற்கோ லக்கினத்திற்கோ 6, 8, 12ஆம் இடங்களில் நின்றால் அது அசுப பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு கணிச்சிருங்க. அந்த புத்திநாதர் நிக்கிற நட்சத்திர அதிபதி அவர் லக்கினத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு இருந்தாலும் சரி, 6, 8, 12 போய் நின்னாங்கன்னா அது ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, 6, 8, 12 நின்னாங்கன்னாவே அவங்க பிரச்சனை தான் பண்றாங்கன்னு அர்த்தம். நன்மை செய்யாது, அது மைனஸ் தான். அது எந்த பாவத்துல இருக்கு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி மைனஸ். பாவத்துக்கு உண்டான பலன் எடுத்துக்கணும். பாவ காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம், மனசுல வச்சுக்கிறோம், மைனஸா தான் சொல்லணும் அதை. 2வது விஷயம், வேதகனுடைய நட்சத்திர காலில் நின்னாலும் அந்த கிரகம் வந்து அந்த தசாபுத்திய நல்ல பலன்களை கொடுக்காது. நட்சத்திர அதிபதி 6, 8, 12க்கு போறது மொத பாயிண்ட். அந்த கிரகம் வேதை சாரத்துல நிக்கிறது. இப்ப வேதையை கண்டுபிடிக்கிறதுக்காக சுலபமா ஒரு சூத்திரம் அப்படி என்னன்னா, சந்திரனும் குருவும் எந்த கிரகத்துக்குமே வேதகனா வரமாட்டாங்க. சந்திரனும் குருவும் யாருக்குமே வேதகர் கிடையாது. கிரகத்தினுடைய வேதகனை கண்டுபிடிக்க சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன், சந்திரனுக்கு வேதகன் சூரியன், செவ்வாய்க்கு வேதகன் புதன், புதனுக்கு வேதகன் செவ்வாய், குருவுக்கு வேதகன் சூரியன், சுக்கிரனுக்கு வேதகன் சனி, சனிக்கு வேதகன் செவ்வாய். இப்படி 7 கிரகத்துக்கும் வேதகர்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்துக்கு வேதகனே நட்சத்திர அதிபதியா வந்தா அவங்க சுப பலன்களை குறைவாகவும் அசுப பலன்களை அதிகமாகவும் தருவாங்க. எந்த ஒரு தசா நடந்தாலும் அந்த தசாவில் அப்ப நடக்கிற புத்திக்கு நட்சத்திர அதிபதி வேதகனா வந்தா அந்த தசா புத்தி பலன் சிறப்பான நற்பலன்களை கொடுக்காது. இது 2வது சூத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் ராசியில எந்த ராசியில நிக்கிறாங்க, நவாம்சத்துல எந்த ராசியில நிக்கிறாங்கன்னு பார்த்தாவே அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி நற்பலனை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா மேசத்துல ஒரு கிரகம் நிக்கிறாங்க, அவங்க நவாம்சத்துல ரிஷபத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, அப்ப நற்பலனை கொடுக்காது. மேசத்துல நிக்கிற கிரகம் நவாம்சத்துல ரிஷப நவாம்சம் ஏறுனா அது சுப பலனை தராது. அதே போல கன்னி நவாம்சம், அதே போல விருச்சக நவாம்சம். இப்ப நீங்க கவனிச்சுக்கீங்க, மேசத்துல நிக்கிற கிரகம் ரிஷபத்து நவாம்சம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து அஸ்வினி 2ஆம் பாதம். அப்ப அஸ்வினி 2ஆம் பாதம்னா ரிஷபத்துல அஸ்வினி நட்சத்திர அதிபதிக்கேது நீசமாயிடுறாரு. அப்ப அந்த நட்சத்திர நாதன் நீசமாகிற வீடு அல்லவா. அப்ப வந்து அஸ்வினி 2ஆம் பாதத்துல எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகம் வந்து எதிர்ப்பு தீய பலன் தான் கொடுக்கும். அப்ப மேசத்துல ஒரு கிரகம் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன தசா புத்தின்னு பாத்துறாங்க, அந்த புத்திநாதர் மேசத்துல இருக்கிறாருன்னா நீங்க இத அம்சத்துல பார்க்கணும். ரிஷபத்திலேயோ கண்ணிலேயோ விருச்சகத்திலேயோ இருந்தாங்கன்னா நவாம்சத்துல கண்டிப்பா அந்த புத்தி அவங்களுக்கு தீய பலன்களை கொடுக்கும். அப்ப அந்த புத்திநாதர் எந்த பாவத்துல நிக்கிறாங்கன்னு பார்த்தா பலன் கண்டுபிடிச்சிடலாம். இதே போல ஒரு கிரகம் ரிஷப ராசியில நிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, ராசி கட்டத்துல ரிஷபத்துல நிக்கிற கிரகம் நவாம்சத்துல கடகத்துல நின்னாலும் மேசத்துல நின்னாலும் அது தீய பலன் தான். தீய பலன்களை தரக்கூடிய நவாம்ச விவரத்தை பார்த்தோம்னா, மேச ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல ரிஷபம் கன்னி விருச்சகம் ஆகிய ராசியில நின்றுச்சுன்னா அந்த கிரகம் தீய பலன்களை கொடுக்கும். அதே போல ரிஷப ராசியில நிற்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துல கடகம் அல்லது மேச ராசியில நின்னா அந்த கிரகம் அசுப பலன்களை கொடுக்கும். மிதுன ராசியில நிற்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துல ரிஷபம் தனுசு விருச்சகம் மகரம் இந்த நவாம்சம் ஏறினாலும், கடக ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல தனுசு கும்பம் அல்லது மீன நவாம்சம் ஏறினாலும், சிம்ம ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல கடகம் துலாம் ரிஷபம் கன்னி ஆகிய நவாம்சம் ஏறினாலும், கன்னி ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல மீனம் கும்பம் மேசம் சிம்மம் ஆகிய நவாம்சம் ஏறினாலும், துலாம் ராசியில நிற்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துல மீனம் அல்லது ரிஷப நவாம்சம் ஏறினாலும்,
விருச்சிக ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல மகரம், துலாம், மீனம் நவாம்சம் ஏறினாலும், தனுசு ராசியில் உள்ள கிரகம் மிதுனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம் ஆகிய நவாம்சம் ஏறினாலும், மகர ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல மிதுனம் அல்லது சிம்ம நவாம்சம் ஏறினாலும், கும்ப ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல மேசம் அல்லது மகர நவாம்சம் ஏறினாலும், மீன ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்துல கன்னி, சிம்மம், துலாம், கும்பம் ஆகிய நவாம்சம் ஏறினாலும் அந்த கிரகங்கள் தீய பலன்களை தான் தரும், நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இது 3வது சூத்திரம். 12 ராசிக்குமே ராசியில ஒரு ராசியில நிக்கிறவங்க நவாம்சத்துல எந்தெந்த நவாம்சத்துல நின்னா தீய பலன்கள் தருவாங்கன்ட்டு இதை கையில் வச்சுக்க, ரொம்ப சுலபமா இருக்கும். இதுக்கு அடுத்து தரேன், எல்லாருக்குமே தரேன். அடுத்ததா ஒரு கிரகம், இப்போ சூரியன் எடுத்துட்டோம்னா சூரியன் வந்து எந்தெந்த நட்சத்திர சாரத்துல ஏறும்போது அவங்க தீய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது பாத்தீங்கன்னா பரணி 3, பூரம் 3, அனுசம் 3, உத்திரட்டாதி 3 இந்த பாவங்கள் இருக்கும்போது அந்த கிரகம் வந்து தீய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு 9 கிரகத்துக்குமே இருக்குது. சூரியன் இருந்து கேது வரைக்கும் 9 கிரகத்தையும் கொடுத்து அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரம் ஏறும்போது அவங்க தீய பலன்களை கொடுப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூரிய பகவான் பரணி 3, பூரம் 3, அனுசம் 3, உத்திரட்டாதி 3 இந்த நட்சத்திர பாதத்துல நின்னா சூரியன் தீய பலன்களை கொடுப்பார். இதே சந்திரனுக்கு பார்த்தோம்னா சந்திரன் பரணி 4, பூசம் 4, மிருகசீரிசம் 4, பூராடம் 4 இந்த நட்சத்திர சாரம் ஏறுனா அவை தீய பலன்களை கொடுக்கும். இதே செவ்வாய் பகவானுக்கு பார்த்தோம்னா அஸ்வினி 4, ரோகிணி 4, மகம் 4, கேட்டை 2, மூலம் 4, திருவோணம் 4 இந்த நட்சத்திர சாரம் ஏறுனா செவ்வாய் பகவான் தீய பலன்களை கொடுப்பார். இதே புத பகவானுக்கு பார்த்தோம்னா திருவாதிரை 4, உத்திரம் 4, சுவாதி 4, உத்திராடம் 4 இந்த நவாம்சத்துல புதன் நின்னா தீய பலன்களை கொடுப்பார். குரு பகவானுக்கு பார்த்தோம்னா ஆயில்யம் 2, திருவாதிரை 2 ஆகிய நட்சத்திர பாதத்துல நிற்கும் போது குரு பகவான் தீய பலன்களை கொடுப்பார். இதே சுக்கிர பகவானுக்கு பார்த்தோம்னா பரணி 2, பூசம் 2, பூரம் 2, பூராடம் 2, உத்திரட்டாதி 2 இந்த நட்சத்திர சாரத்துல நிற்கும் போது சுக்கிரன் கண்டிப்பா தீய பலன்களை தான் கொடுப்பார். இதே போல சனி பகவானுக்கு பார்த்தோம்னாலும் ரோகிணி 1, புனர்பூசம் 1, அஸ்தம் 1, விசாகம் 1, திருவோணம் 1, பூரட்டாதி 1 இந்த நட்சத்திர சாரத்துல நின்னா சனி பகவான் தீய பலன்களை கொடுப்பார். ராகு பகவானுக்கு பார்த்தா மூலம் 2, விசாகம் 2, புனர்பூசம் 2ங்கிற நட்சத்திர சாரத்துல நின்னா ராகு தீய பலன்களை கொடுப்பார். இதே போல மூலம் 2, விசாகம் 2, புனர்பூசம் 2ங்கிற பாதத்துல கேது பகவான் நின்னாலும் தீய பலன்களை தான் தருவாரு. இப்படி நட்சத்திர சாரத்தை வச்சு ஒரு கிரகம் நற்பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 ஃபார்முலா வச்சு சுலபமா இந்த தசாபுத்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா. இப்போ உதாரணமா ஒருத்தர் இப்ப கிணறு வெட்ட வர்றாங்களோ, போர் போட வர்றாங்களோ, அல்லது ஒருத்தருக்கு திருமணத்துக்கு வர்றாங்களோ, அவங்க வந்து எந்த நோக்கத்தோட ஜாதத்தை எடுத்துட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு பலன் வந்து நற்பலனா தீய பலனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப உபயோகமானதா இருக்கும். இந்த சார்ட் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்ததா அற்புத விதிகள் 6 அப்படிங்கிற ஒரு தலைப்புல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது சார்பா இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 1951 ஏப்ரல் 14 பிறந்த நேரம் மாலை 6 மணி. இது ராசி நவம்சம் உங்களுக்கு ஜாதகம் சீட்டா தரேன். நான் இதுல இருந்து நம்ம சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல 8ல் வலிமையான கிரகம் நின்றால் ஜோதிட புலமை இருக்கும். ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்துல வந்து ஒரு வலிமையான கிரகம்னா அது 8ல் நிற்கிற கிரகம் ஆட்சியோ உச்சமோ அல்லது அந்த கிரகத்தினுடைய அந்த 8ஆம் வீட்டுல நிற்கிற கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றாங்கன்னா அந்த பாவம் வலுக்குதுன்னு அர்த்தம். 8வது பாவம் வலுத்தா அவங்களுக்கு ஜோதிட புலமை இருக்கும். எதனால அப்படின்னா 8வது பாவம் வந்து ஆராய்ச்சி பண்ற பாவம், துப்பறிகிறது, தெரியாத சாதாரண கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கிறது தான் 8வது பாவம். அப்போ இந்த ஜோதிடரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 8வது பாவத்துல ஏதேனும் ஒரு வலிமையான அம்சம் இருக்கும். ஒரு கிரகம் வலுத்து இருக்கணும், இல்லைன்னா அவருடைய நட்சத்திர அதிபதி வலுத்து இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த 8வது பாகம் வலுத்து இருக்கும். அப்படி வலுத்து இருந்தா அவங்களுக்கு ஜோதிட புலமை இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 8வது பாகம் வளர்த்து ஆயுள் விருத்தி உண்டு. 8ஆம் அதிபதி அல்லது 8ல் நின்ற கிரகத்தின் நட்சத்திர அதிபதி புதன் அல்லது கேதுவாக அமைந்தால் ஜோதிட ஞானம் இருக்கும்.
அடுத்தது 7ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி 6 அல்லது 8 அல்லது பாதகஸ்தானம் அடைந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். முன்னொரு தடவை சொல்லியிருக்கேன், 7ஆம் பாவத்தோட 6, 8 சம்பந்தப்பட்டவே அவங்க பிரச்சனையான வாழ்க்கை தான் அப்படின்னு அர்த்தம். அல்லது தாமத திருமணம் அமையும். இப்போ என்னன்னா இந்த இது 7வது பாவத்தோட 6, 8 பாவங்கள் சம்பந்தப்பட்ட அது கலஸ்திர தோஷம். 7ஆம் இடம் கலஸ்திரத்தானம், 6, 8 வந்து அதை தோஷப்படுத்துற இடம். அப்போ வந்து 7ஓட 6, 8 சம்பந்தப்பட்ட கலஸ்திர தோஷம் ஆயிரும். இந்த கலஸ்திர தோஷம் முன்னாலே கல்யாணம் பண்ணா பிரச்சனை ஆகும். அல்லது திருமணம் தடைபட்டு தாமதப்பட்ட அந்த தோஷம் குறைஞ்சு போயிடும். அப்போ பழங்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு 27 வயசுக்குள்ள பண்ணுனா 2 தாரம், 27க்கு மேல பண்ணா 1 தாரம், அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, முன்னால கல்யாணம் பண்ணா பிரச்சனையாகி மறுபடியும் கல்யாணம் ஆகும், நீ கல்யாணமே லேட்டா பண்ணினா உன்னோட நின்று போயிடும் அப்படிங்கிறது ஒரு அனுபவ மொழி வச்சுதான் பழைய ஜோசியர்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கலஸ்திர தோஷம் வந்து தாமதப்படுத்துச்சுன்னா பாதிக்காது, முன்னால கல்யாணம் பண்ணா பாதிச்சு. அடுத்தது 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிலவும். 8வது பாவங்கிறது ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ கொடுத்துரும். ஆனா 6ஆம் இடங்கிறது பிரச்சனையாவே இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகும் கூட அதிக பேர் பிரச்சனைகளை சந்திக்கிறதெல்லாம் அந்த 6வது பாவ சம்பந்தம் ஏற்படும் போது தான் எதிர்ப்புகள், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம போறதுக்கு காரணமே 6, 7ஆம் இடங்கள் சம்பந்தப்படுறது தான். அடுத்தது 2, 11 வலிமையான கிரகங்கள் இருந்தால் மறுமணம் ஏற்படும். 2வது பாவத்திலேயோ 11வது பாவத்திலேயோ ஏதேனும் ஒரு கிரகம் வலுத்து இருந்தா, அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்று இருந்தாவோ உச்சம் பெற்று இருந்தாவோ அவங்களுக்கு மறுமணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப 7வது பாவத்தை பத்தி நம்ம அதிகமா ஆய்வு செய்யணும். 7வது பாவம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மறுமணம். ஆனா கொண்டு போயிடும். ஆனா 7வது பாவம் ஸ்ட்ராங்காவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த 2, 11வது பாவங்கள் வந்து சில பிரச்சனைகளை பொறுத்து சரியா போயிடும். அதுல நம்ம நிறைய ஆய்வு செய்யணும். எப்பவுமே 2வது பாவம் 7வது பாவத்தோட 2, 11ஓட 7ஐயும் ஆய்வு செய்துக்கணும். 7ஆம் அதிபதி உபயராசியில் நின்று அவரின் நட்சத்திர அதிபதியும் உபயராசியில் நின்றால் பலதார வாழ்க்கை அமையும். இது கொஞ்சம் ஆய்வுக்கு உண்டான விஷயம். நீங்க வேற ஜாதகங்களோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். சரம்னா அதிகம்னு அர்த்தம், சிரம்னா ஒருமன் அர்த்தம். ஆனா உபயங்கிறது 2ம் கலந்துருக்கும். அதனால உபய ராசிகள் பத்தினா நிறைய பெருகக்கூடிய ராசின்னு அர்த்தம் அது. அடுத்து லக்னத்திற்கு 8ல் ராகு நின்று ராகுவோ அல்லது ராகுவின் நட்சத்திர அதிபதியோ நீச்ச நவாம்சம் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம் குறைவு. லக்னத்துக்கு 8ல் ராகு, அந்த ராகுவோ அல்லது ராகினுடைய நட்சத்திர அதிபதியோ நீச்சம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த 8வது பாவத்தை வந்து பலவீனப்படுத்திடும். அப்ப ஆயுள் குறைஞ்சிரும்னு அர்த்தம். அடுத்ததா 12ஆம் அதிபதியின் தசாவில் 6 அல்லது 8ல் நின்ற கிரகத்தின் புத்தியில் வெகு நஷ்டம் ஏற்படும். ஒரு கிரகம் 12ல நின்று தசா நடத்துது, அப்ப 6லயோ 8லயோ நிக்கிற கிரகத்தோட புத்தி வந்துருது. அப்ப என்ன இப்ப 12வது பாவமும் வேலை செய்யும், 6, 8 பாவமும் வேலை செய்யும். அப்ப என்ன ஆயிருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெருத்த பொருள் நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். புத்திநாதர்களின் நட்சத்திர அதிபதி 6, 8, 12ல் நின்றால் கஷ்டமும் நஷ்டமும் உண்டு. ஒரு ஜாதத்துக்கு பலன் சொல்லும் போது என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த புத்திநாதர் வந்து 6, 8, 12வது பாவத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அது கஷ்டகாலம். அடுத்ததா சூரியன் புதன் சேர்ந்து வலிமை பெற்று 1 அல்லது 4 அல்லது 8ல் நின்றால் நிகுணாதித்ய யோகம். இவர்களுக்கு புலமை யூக ஞானம் உண்டு. அந்த நிகுணாதித்ய யோகம் உள்ளவங்க படிக்கிறதுனாலும் படிக்காதவங்க கூட நல்ல அறிவாற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க. அல்லது கொஞ்சமா படிச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களை கூட தன்னை காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி விவரம் இருக்கும் அவங்களுக்கு, அனுபவ அறிவு வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்க சொல்றது பலிக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜோசியரா இருப்பாங்க அல்லது சாமி சொல்றவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்றது பலிக்கும். இதுல வந்து இந்த உதாரண ஜாதகத்தை நீங்க கையில வச்சுக்காங்க. இதை நீங்க இந்த பேப்பரை நீங்க ஆய்வுக்கு வச்சுக்கீங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னன்னா இந்த ஜாதகத்தை பத்தி தகவல் சொல்றேன். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து ஆரம்பத்துல ஒரு கூலிக்காரர் தான். சாதாரணமா வந்து ரிக் வண்டிக்கு
கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா பிற்காலத்துல வந்து ஒரு ஜோதிடரா வளர்ந்தாரு. அவர் இப்ப ஜோசியரா தான் இருக்காரு. இதுல என்னன்னா, அவருக்கு புதன் தசையில கேது புத்தியில 25 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்ப இந்த ஜாதகத்துல இருந்து நீங்க ஆய்வு செய்யறதுக்கு நிறைய அந்த ஹிண்ட்ஸ் உபயோகமா இருக்கும். புதன் தசையில செவ்வாய் புத்தியில 32வது வயசுல அந்த கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஜாதகம் கன்னி லக்கின ஜாதகம். இப்ப நம்ம முன்னால பார்த்த மாதிரி 7வது பாவத்துல குரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி சனி அந்த 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 6, 7 அங்க டச் ஆகுதுங்களா? 7ல குரு இருக்காரு, 6ஆம் அதிபதி சனி குரு பாக்குறாரு. அப்ப 6, 7 டச் ஆகும்போது அது திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் கொடுக்குது. இப்ப இவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா ராகு புத்தியில அந்த புதன் தசையில ராகு புத்தியில 2வது கல்யாணம் பண்றாரு. அந்த 2வது கல்யாணம் பண்ணி அந்த 2வது மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த முதல் தாரத்துல வந்து குழந்தை இல்லை, நான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி அந்த மனைவிக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைக்கு பின்னால அந்த 2வது மனைவிக்கு உடம்பு சரியில்லை. லக்னத்துக்கு 11ஆம் வீடு தான் இளைய மனைவி ஸ்தானம். இந்த ஜாதத்துல 11ஆம் வீட்டுல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அந்த சந்திரனுக்கு 8ல பாருங்க ராகு இருக்கிறாரு. அந்த ராகு நிக்கிற கால் வந்து குருவுடைய கால். அந்த ராகு நவாம்சத்துல நீச்சமா இருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த சந்திரனுக்கு 8ல் நிக்கிற ராகு நீச்சமானதுனால, இது நம்ம மேல அந்த விதி பார்த்திருக்கோம். விதி 4ல இருக்குது பாருங்க. 4வது விதி பிரகாரம் சந்திரனுக்கு 8ல ராகு இருந்து ராகு நீச்சமானதுனால 2வது மனைவி உடம்பு சரியில்லாம இருந்து அவங்க இறந்துட்டாங்க. 2வது மனைவி இறந்துட்டாங்க. இப்ப ஏன்னா இந்த விதி அதுல பொருந்தது. அவர் ஜாதகத்துல இருந்து அந்த விதியை எடுத்துக்க முடியுது. அவருக்கு 2வது மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போதே மறுபடியும் 3வது கல்யாணமும் பண்ணிட்டாரு. 2வது மனைவி மரணம் அடைகிறதுக்கு முன்னாலேயே 3வது கல்யாணம் பண்ணிட்டேன். 3வது கல்யாணம் பண்ண வாட்டி கொஞ்சம் நாள் அப்புறம் அந்த 2வது மனைவி, ஏன்னா அது 2வது மனைவி தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இனிமேல் நான் பழைக்க மாட்டேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இவ உத்தரவு கொடுத்தா 3வது கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மா பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்புறம் அந்த அம்மா செத்து போச்சு. இவருக்கு அது 3வது கல்யாணம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நம்ம முன்னாள் சொல்றோம்ல இந்த பலதார யோகத்துக்கு விதி 3ல இருக்குது பாருங்க. 2, 11 வலிமையான கிரகம் இருந்தால் மறுமணம் ஏற்படும். இப்ப இவருக்கு 11ல சந்திரன் வந்து ஆட்சியா தான் இருக்காரு. 7ஆம் அதிபதி உபய ராசியில் நின்று, இப்ப 7ஆம் அதிபதி குரு தான் இந்த ஜாதத்துல உபய ராசியில் தான் நிக்கிறாரு. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சனிசாரத்துல தான் இருக்கிறாரு. குரு சனி உபய ராசியிலே இருக்கிறாரு. அப்ப என்னது, அந்த உபயஸ்தானம் வலுக்கும் போது அது என்ன, அந்த பெருகிறது மல்டிபிள் ஆகிறது தான் உபய ராசியில நிக்கக்கூடிய கிரகம் வந்து ஜாஸ்தி படுத்தும், அதிகப்படுத்தும். சரம்னா அதிகம்னு அர்த்தம், ஸ்திரம்னா 1ன்னு அர்த்தம். ஆனா உபயம் வந்து 2 சேர்ந்ததுதான், இன்னும் ரொம்ப அதிகம். சரத்தை விட அதிகமா அந்த உபயம் கொடுத்துரும். அதுலதான் வந்து முதல் தாரம், 2ஆம் தாரம், 3ஆம் தாரங்கிற ரேஞ்சுக்கு போனதுக்கு காரணம் இந்த குருவும் குரு நின்ற நட்சத்திர அதிபதி சனி 2 பேருமே உபய ராசியில் நிக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த மனைவி யோகம் வந்து அதிகமாச்சு. 3வது கல்யாணமும் அவருக்கு ஆச்சு. 3வது கல்யாணம் ஆகி அந்த 3வது மனைவிக்கு ஒரு குழந்தை ஆச்சு. இப்ப ஏன் முதல் தாரம் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு இந்த ஜாதகத்தை ஆய்வு. இது வந்து ஒரு அற்புதமான ஜாதகம். இவர் இன்னும் இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு, ஜோசியரா இருக்காரு. ஆனா இப்போ போன சூரிய தசை நடக்கும்போது அவருக்கு பெருத்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டது. ஆனாலும் சமாளிக்கிறாரு, ஜோசியம் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆனா இது வந்து ஒரு விசித்திர ஜாதகம். ஏன்னா 3 கல்யாணம் பண்ண ஜாதகத்தை நம்ம அதிகமா பார்க்க முடியாது இல்ல. அந்த விதத்துலயும் இந்த ஜாதக ஜோதிட விதிகள் வந்து அவருக்கு பொருளக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது சிந்தனைக்குரியதா இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்து நம்மளுடைய ஜோதிட ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னும், சங்கத்தை மேலும் சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும்னு சொல்லி வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.